தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சதயா சதயாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சதயா சதவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார குண சித்தம் ஜானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரணமாமதானம் கொலிகதையும் காட்சி இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு பெரியவா என்னோட உயிரை வேண்டாம்னு விட்டார். இதை பார்க்கலாம். இது இன்றைக்கி எபிசோடு 1693. இன்றைக்கி குருவாரம் 1700வது எபிசோடும் குருவாரம் அன்றைக்கி தான் வரப்போகிறது. பிரம்மாண்டமான அனுபவங்கள். இன்றைக்கி அனுபவத்தில் என்கிட்ட கர்நாடிக் வோக்கல் கற்றுண்டான் ஒரு பையன். அவன் கோயம்புத்தூரில் இருந்தாவா அவன் ஃபேமிலி. அவன் அவனுடைய பொண்டாட்டி, அவனுடைய அம்மா, அப்பா கிடையாது அவனுக்கு. அவன் 1985 பிறந்தவன். 2012 அவன் இது இருந்தபோது கல்யாணம் ஆச்சு. 2012 அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ 2021 சமயத்தில் அவன் அம்மா கிட்ட நான் சொன்னேன், ஜிஆர் மாமான்னு இருக்கார் நாங்கநல்லூர், அவன் மூலமாக குரு பூஜை பண்ணுங்க உங்களுக்கு இந்த வேண்டுதலுக்கு குழந்தை பிறக்கணும் அவனுக்கு அப்படின்னு. அவன் 2 செட்டு குரு பூஜை பண்ணான். அப்படியே போயிருந்தது. 2022 வருஷம் அவனுக்கு 37 வயசு எடுத்தப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகிடுத்து. குழந்தை கிடையாது அவனுக்கு, சந்தான பாக்கியம். 15 ஏப்ரல் 2022 அன்றைக்கி ஹரிஹராபுரா அப்படிங்கிற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த சங்கராச்சாரியாருடைய மடத்தில் கோவிலுக்கு கும்பாபிஷேகம். அதில் நானும் என்னுடைய கொண்டாட்டியும் போகலாம்னு நினச்சோம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு. சரி, அது அப்போ கொஞ்சம் இந்த கொரோனாலாம் கொஞ்சம் முடிஞ்சிருந்தது. ஒரு வேளை ரிஸ்க் எடுக்காமல் நம்ம டாக்ஸியில் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கார் ஏதாவது ஆப்ரேட்டர்ஸ் தெரியுமான்றதுக்காக இந்த மாமிக்கிட்ட ஃபோன் பண்ணேன். அது பெரிய அனுகிரகம் தானே, அப்படி இருந்தால் தான் அந்த புத்தி வரும். அப்போ அவகிட்ட கேட்டேன், யாராவது தெரிஞ்சு யாராவது இருக்காளா ஆப்ரேட்டர்ஸ் இங்கே எங்களுக்கு ஓணும். அவள் சொன்னால் நாங்களே வரோம் கும்பாபிஷேகத்துக்கு, இவன் பையனே கார் எடுப்பான், எங்கள் கார் இருக்குது, நம்ம இங்கே வந்துருக்கோம், இங்கேருந்து போகலாம் அப்படின்னா சரின்ட்டு ஒத்துண்டோம். ஆனால் எனக்கு திடீர்னு பெரியவா இன்னொரு புத்தி கொடுத்தா. நாங்கள் வரோம், பெரியவாளை அழைச்சின்னு வரோம். இந்த பெரியவா தான் எங்களுடைய செல்ல பெரியவா, இவளை அழைச்சின்னு வரோம். என்ன ஒரு இதுன்னா, பூர்ண கும்பம் கொடுத்து ஹாரத்தி எடுத்து அழைக்கணும் பெரியவாளை. நாங்கள் உள்ளே வரும்போது இந்த பெரியவாளை நாங்கள் ஒரு பூஜை பண்ணுறேன், அங்கே பெரியவா இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாமிக்கு தெரியும் எதுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன்னு. சரின்னு அவகிட்டையும் கேட்டபோது அவளும் ஏதோ ஒத்துன்ட்டா. அதெல்லாம் பெரியவளுடைய அனுகிரகம் தான். அங்கே போனோம், பூஜை ஒன்று பண்ணோம். அங்கே அந்த மாமி, நான், பொண்டாட்டி, அந்த பையன் கார் ஓட்டிட்டு அவள் காரில் நாங்கள் எல்லாருமே ஹரிஹரபுரா போனோம். நான் பொண்டாட்டி ஏதோ ஒரு வேலையில் இருந்தால் அவள் வர முடியல அப்படின்னு நாங்கள் மட்டும் போனோம். ஹரிஹரபுராவில் கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கேரி பக்கத்துலேயே இருக்காங்க, போய் அந்த ஆச்சாரியல் தரிசனம் பண்ணலான்னு போனோம். எதேச்சியாக தரிசனம் கிடச்சிது. ஏன்னா இப்போ இந்த கொரோனா டைம்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா கிடச்சிது. அதனால் அந்த பையன் வேறு எங்கேயோ ஹாலில் எங்கேயோ நின்றுருந்தான். அவனை கடகடன்னு இழுத்துட்டு பிடிச்சி ஓடின்னு வாடா அப்படின்னு கூட்டின்னு அப்போ அந்த ஆச்சாரியல்கிட்ட இந்த மாதிரி இவனுக்கு நல்ல குடும்பம், அவளுக்கு குழந்தை இல்லை 10 வருஷமாக அப்படின்னு அவனை நன்னா அனுகிரகம் பண்ணுறேன், அவனுக்கு பிறக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னாரு. அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அங்கே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அவர் பண்ண அந்த அபிஷேக தீர்த்தத்தை ஒரு பாட்டிலில் வாங்கிட்டு அதை அவங்ககிட்டயும் அவன்கிட்ட கொடுத்தா அவன் பொண்டாட்டி அவனும் குடிக்கட்டும்னு சொல்லி கொடுத்தா அவன் எடுத்துன்னு போனான். அதை குடிச்சிருக்காவா. இப்போ அவள் பெங்களூர் வரும்போது அந்த காரில் இருக்கும்போது டுவர்ட்ஸ் பெங்களூர் அவன் வீட்டுக்கு அங்கே நாங்கள் சென்னை வரணும். வர சமயத்தில் ஒரு தற்செயலாக அந்த பேச்சு போயிருந்தது பெரியவாளை பற்றி போயின்னு இருக்கும்போது அவன் சொன்னான், சார் பெரியவா எனக்கும் கனால வந்தார் சார், 2 மாதம் இருக்கும் இதுக்கு முன்னாடி அப்படின்னார். அந்த 2 மாதத்தை நான் பார்த்தேன்னா அது கரெக்டாக குரு வாரத்துக்கு ஒட்டி தான் வருது. குருவாரம் அன்றைக்கி தான் பெரியவா கனால வந்திருப்பார். இன்றைக்கி நம்ம குருவாரத்தில் தான் இதை போடுறோம். அந்த கனால ஒரு பாறை மேலே பெரியவா உட்காந்துட்டுருக்கா, ராக் மேலே. நானும் என்னோடய பொண்டாட்டியும் அந்த கஸ்டமரி ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறோம். பெரியவா என்னோடய காலை பிடிச்சிக்கோ அப்படின்றாரு. அவருடைய பெரியவாவோட பாதங்கள் 2த்தையும் நான் கையில் இறுக்கி பிடிச்சிக்கிறேன் நமஸ்காரம் பண்ணிட்டே. அப்போ பெரியவா சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டினேன் அப்படின்னு 2 கையும் தூக்குறேன். அந்த கணா போயிடுத்து பெரிய அப்படின்னா. அப்போ நான் அவனை கேட்டேன், இதில் உனக்கு கனால என்னடா புரியுறது அப்படின்னா, நாங்கள் இப்போ வீடு மாற்றுறதா இருக்கோம் பெங்களூரில். இந்த இப்போ இருக்க வீட்டில் கொஞ்சம் லீக்கெல்லாம் இருக்குது சீலிங்கில், அதை மாற்றலான் இருக்கோம்.
அதுதான் இருக்கும், பெரியவா சொல்லியிருப்பா மாத்துறேன். போடா லூஸு, உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அது ஃப்ளாட் என்னடா மாற்றுறது, நீ அப்பார்ட்மெண்ட்டே வாங்கிடலாம், உனக்கு சந்தான பாக்கியம் போகணும் இல்லையா, அதுதானே முக்கியம், எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது, பெரியவா அதை தான் சொல்லியிருக்கா அப்படின்னா. சரி அதுதான் இருக்கும் அப்படின்னு அவனும் புரிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்துட்டோம் இங்கே. இப்படியே ஓடிட்டே இருந்தது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்தோம். மகாபெரிவா கிட்ட தினம் திருக்கால சந்தியாவந்தனம் நான் பண்ணுவேன். அப்போ வந்து 1008 காயத்ரி பண்ணும்போது எல்லாத்தையுமே நான் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். அவன் பண்ணினதா நீங்கள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு பெரியவா கிட்ட ரொம்ப கதறி கேட்டிருக்கேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன், இது தேவக்கடன், நான் என்னோட கடன், இதை அவனுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். அப்புறம் விடாமல் பெரியவாளை தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன், அவனுக்காக வேண்டிட்டேன். அப்புறம் ஜிஆர் மாமாக்கிட்டேயும் ரொம்ப கேட்டிருந்தேன். ஜிஆர் மாமா சொன்னால் அவனுக்கு நிச்சயம் குழந்தை உண்டு அப்படின்னாரு. அப்போது ஒன்று அதை நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக கொடுங்க, நான் அவளுக்கு அனுப்புகிறேன், அதனால் அவளுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வரும்னு அவர் கொடுத்தாரு. அதையும் அனுப்பிச்சேன். இப்படியே போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து காஞ்சிமடம் அதிஷ்டானம் போய் 108 பிரதட்சணம் நான் பண்ணேன். ஏன்னா அனுகிரகம் வந்த பிறகு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்லே பண்ணிவிடுவோம் பெரியவாளுக்கு முதல்ல அப்படின்னு அதை போய் பண்ணேன். அப்புறம் வந்து அங்கே இருக்க இவர்கிட்ட அர்ச்சகர்கிட்ட சொன்னவொடனே அவரும் சொன்னார், அவள் மனசில் நினைக்கிறது நடக்கும்னு சொன்னார். அப்படின்னா அவள் குழந்தை பிறக்கும்னு அர்த்தம். அங்கே சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த இதுக்கும் போனோம். அங்கே போய் ஓரிக்கையும் போயிட்டு அங்கேயும் நம்ம இது பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். அங்கேயும் கேட்டுட்டோம், அவளும் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது வந்து அது முடிச்சு வந்து நாங்கள் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், மகாபெரிவா கிட்ட 2 சீட்டு எழுதி போட்டேன். இது வந்து ஒரு அனுபவத்தில் நான் கேட்டேன். அதில் முதல் தடவையாக நான் அப்போ தான் சீட்டு எழுதி போட்டு பெரியவா கிட்ட ஒன்று அவனுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு, இன்னொன்றுத்தில் அவனுக்கு நிச்சயம் குழந்தை உண்டு அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை உண்டு அப்படின்னு சொன்ன பிறகு வரணுமே, அதுக்காக நான் என்ன ஒரு வேண்டுதல் வச்சுட்டேன் அப்படின்னா, இந்த அவனுக்குன்னா ஒரு உயிர் தானே தேவை குழந்தை பிறக்கிறதுக்கு, இந்த உயிர் எடுத்து கூட எங்கிட்டேருந்து எடுத்து வச்சு அவனுக்கு ஒரு குழந்தைய உண்டாக்கலாமே, இதை பண்ணுங்க அப்படின்னு கதறி வேண்டின்ட்டேன். இது நான் யார்கிட்டையும் சொல்லலை, நான் இப்போ தான் சொல்கிறேன், யாருக்குமே இது தெரியாது. இப்படி இருந்தது, போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பத்மநாப சாமி கோவில் இதில் அது இல்லை, அது அப்புறம் தான் பண்ணேன். அதாவது அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து அவளை வேண்டியதில் வந்து என்ன எடுத்தேன்னா, அந்த மாமிக்கு அதுக்கப்புறம் அது வரைக்கும் நான் பேச்சு பிடி கொடுக்காமல் பேசினேன். அப்புறம் தான் அந்த மாமிக்கிட்ட சொன்னேன், நிச்சயம் அவனுக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா எனக்கு சீட்டில் வந்துருத்த பெரியவா வந்து கொடுக்குறேன் நிச்சயம் அப்படின்ட்டார். அந்த சீட்டை தானே நான் எடுத்தேன் கண்ணை மூடின்ட்டு. அப்போ பெரியவா கொடுத்ததாக தான் எடுத்துட்டேன், சொல்லிட்டேன். மாமிக்கு எப்படின்னு நான் சொல்லலை, அது அப்படியே ஓடிகிட்டே இருந்தது. அப்புறம் அவளை வந்து அவள் குலதெய்வத்துக்கு போயிட்டு அதை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வம் அவங்க எங்கே ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கிராமம், அங்கே போயிட்டு வந்தாவா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவகிட்ட இந்த மாமிக்கிட்டேருந்து ஒரு நாளைக்கு வந்து இங்கே மந்தவெளியில் இருக்குது ஒரு கோவில் இருக்குது, மயூரவல்லி தாயார் கோவில் இருக்குது. அது அந்த இடத்துல வந்து நான் மணி கட்டி அந்த இதில் கதவுல மணி கட்டுறது உண்டு. அப்புறம் அர்ச்சனை, அந்த அம்பாளுக்கு வந்து புடவை ரவிக்கே அதெல்லாம் கொடுத்து 48 நாள் வந்து நாங்கள் நம்ம வீட்டிலே வந்து ஒரு பூஜை பண்ணி இது பிரதட்சணம் பண்ணுற மாதிரி 12 பிரதட்சணம் பண்ணுற மாதிரி அதையும் நான் பண்ணேன் அவளுக்காக. அது பண்ணால் பெசநகர் ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ஒரு பிரதோஷம் போது வேண்டிட்டேன். ஒரு 5-6 பேருக்கு அதே மாதிரி நடந்தது. அதனால் இவனுக்கும் வேண்டிட்டு குழந்தை பிறந்தவொடனே குழந்தைய எடுத்துட்டு ஒரு பிரதோஷத்துக்கு வருவான்னு வேண்டிட்டேன். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் கிடச்சிது அன்றைக்கி அவளுக்கு குழந்தை பிறக்கும்னு. அதுவும் அவங்ககிட்ட சொல்லி அவன் வர சொல்லியிருந்தேன். அதுவும் அப்போ அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் 18 நவம்பர் 2023 அன்றைக்கி ஒரு வீடியோ காலில் அந்த மாமி வந்து அவனுக்கு வந்து கன்சீவ் ஆகியிருக்கா, அவன் 3 மாதம் ஆகிடுது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து நான் போய் நேராக போய் இங்கே அனந்த பத்மநாப சாமி பக்கத்தில் அடையாரில் எங்கள் பக்கத்தில் இருக்குது வீட்டில், அதுக்கு வேண்டி நான் 108 பிரதட்சணம் பண்ணுறேன்னு. அதனால் உடனே போய் அதையும் பண்ணிட்டேன். அதனால் அவனுக்கு 11 ஏப்ரல் 2023 அன்றைக்கி ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த தொப்புள் கொடியெல்லாம் வந்து குழந்தை பிறக்கும்போது ஏதோ சுற்றின்ட்டு அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக அங்கே இருக்க ஒரு ராமகிருஷ்ண தீட்சிதர்னு ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில், அவர்கிட்ட கேட்ட ஒரு பரிகாரம் சொன்னார். அதையும் அவள் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து அந்த குழந்தைக்கு ஆயுஷோபம் பண்ணும்போது நாங்களாம் கிளம்பி அங்கே போய் அந்த ஆயுஷோபம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். இப்போ பெரியவா வந்து இவ்வளவும் அவள்லாம் இருக்குது, அந்த மாமியோட பக்தி இருக்குது, அந்த தம்பதிகளோட பக்தி இருக்குது, பித்ருக்கள் அவளுடைய பித்ருக்கள் குலதெய்வம்
இவெல்லாம் ஜிஆர் மாமா எவ்வளோ மீறி என்னோடது பிரார்த்தனை தான் அவளை சரி பண்ணியிருக்கா அப்படின்னா, இல்லை பெரியவா வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கா என்னோடய பக்தி எவ்வளோன்னு, அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு ஒன்று நான் எடுத்துக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதவிச்சரம் மகாபிரியா பாதவிச்சரம். இதை விட நான் வந்து ஒரு பெரியவா கிட்ட ஒரு சத்தியம் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த பையன் வந்து 3 திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணுவான், அவள் பொண்டாட்டிக்கும் பெரியவா மேலே பக்தி வரும்னு, இந்த பெரியவா மேலே அது வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதவிச்சரம் மகாபிரியா பாதவிச்சரம்.